Vagaman Kerala trip part 9 video. Hi, hello friends, welcome back to our channel. நம்ம வாகமன் வந்திருக்கோம். நம்ம கேரளா ட்ரிப்பில் டே 1ல இருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அலப்பி முடிச்சுட்டு நம்ம வாகமன் வந்திருக்கோம். வாகமனில் இது செகண்ட் டே. போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த டே 2ல் நம்ம நைட்டு டே 1ல் நல்ல நைட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நல்லா போய் தூங்கிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டோம். நம்மளுடைய பிளானு ஏர்லி மார்னிங்கே நம்ம சீக்கிரமே கிளம்பி நம்ம போய் எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ரூமுக்கு வெளியே எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நேச்சரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸ்க்கு இடையில பார்த்தா இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நாங்கள் முடிக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் மெடோஸு. பாருங்கள், இந்த மெடோஸ்க்குள்ளே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தான் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது நல்ல சீசன் டைமில் பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போனது ஒரு சம்மர் டைமாக இருக்கிறதுனால இது பார்த்தா ஒரு மொட்டை மலை மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு இல்லை, ஆனால் அந்த மலைகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. அழகான குரோட்டன் செடி, அதுகளுக்கு இடையில் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஏன்னா நம்ம ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட முடிக்காமல் ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பாருங்கள், இந்த மலை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மலைகள் ரொம்ப உச்சி மேலே ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட வேணாம். ஒரு ஸ்லோப்பில் ஏறுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். நானே பயந்துட்டு இருந்தேன் எப்படி ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. சின்ன பசங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே ஏறுற அளவுக்கு ரொம்ப இந்த மலை நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. என்ன ஒரு சன்னி டே பாருங்கள். நம்ம ரொம்ப அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு ஏற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மலை ஏறுறது கஷ்டமாக இல்லை, பட்டு ரொம்ப காலையில் ரொம்ப சூரியன் அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. என்னடா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறி பார்த்தா அடுத்த பக்கமும் பார்த்தா நிறைய மலைகள் இருந்தது. தொடர்ச்சியாக அதிகமான மலைகள் இருந்தது. ஒவ்வொரு மலையும் அதுக்கு அடியில் பள்ளத்தாக்கு மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மலையிலேருந்து அடுத்த மலைக்கு ஏறி போகிற மாதிரி 3-4 மலைகள் சேர்ந்தப்பில் இருந்தது. அதில் எல்லாத்துலேயும் மக்கள் ஒவ்வொரு இடத்துல போய் பார்த்துட்டு அப்புறம் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வாகமனுக்கு நம்ம இன்னொரு தடவை கண்டிப்பாக வரணும். ஏன்னா இதெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிறப்போ பார்த்தா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஐயோ நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கிளைமேட் தெரியாமல் நம்ம எந்த சீசனில் வரணும்னு தெரிஞ்சுக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் இந்த மாதிரி சூழ்நிலையிலும் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நிறைய மலைகள் பாருங்கள். இது பார்த்தா ஒவ்வொரு மலைகளும் மொட்டை மலை மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வழுக்கல் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல மண் சாண்டு நல்லாவே இருந்துச்சு, கிரிப்பாக இருந்துச்சு. அதில் ஏறி போகிறது ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. பாருங்கள், அதுக்கு பின்னாடி பார்க்குற இடம்லாம் ஒரு பள்ளத்தாக்குலாம் கிடையாது. அந்த மலைகள்லேருந்து அது தொடர்ச்சியாக இன்னொரு மலைக்கு போகிறதுக்கு மாதிரி ஒரு கண்டினியூட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது. எல்லா மக்களும் எல்லா சைடும் போய் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நிறையா பேர் கீழே ஒரு பார்க் மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கேயும் உட்காந்து சில பேர் கதைகள் பேசிகிட்டு எல்லாமே இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மலைகளில் நான் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு போய் பட்டை விட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம பட்டை விடுறத பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மலைகள்லேருந்து பட்டை விடும்போது அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கடைகளில் அங்கே கடை வீதியில் பார்க்கையில் நிறையா பட்டங்கள் விற்றுது. என்னடா இதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த காற்று வர திசையில் இந்த பட்டங்கள்லாம் வாங்கிட்டு போய் மக்கள் பட்டம் விட்டுட்டு இங்கே கிடைக்கிற இந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம போன டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலிடே ட்ரிப் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு மாங்காய்,
அப்புறம் அன்னாச்சி பழம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டோம். பழம்பொரியை விட்டு வைப்போமா அதுவும் சாப்பிட்டுட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. இவ்வளோ ஏர்லி மார்னிங்கே இந்த இடத்த பார்க்க வர்றதுனால ரொம்பவே டிராஃபிக் ஆயிடுச்சு. அதில் நின்று பொறுமையாக நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அடுத்து போகிற இடம் வந்து வாகமன் அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டுருக்கிறதுக்கு இடையில இவ்வளோ டிராஃபிக்கில் மாட்டிட்டு ஒரு வழியாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு வாகமன் வந்து அட்வென்ச்சர் பார்க் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். போகிற வழி எல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. இயற்கையை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே ரொம்ப பசுமையான இடங்களாக இருந்தது. அட்வென்ச்சர் பார்க்கு போகிறதுனா பார்த்தா ஒரு தூரமாக போயிட்டே இருக்குது, உள்ளே போகிறோம், அந்த மாதிரி நிறைய தூரத்துக்கு போயிட்டே இருந்தோம். எப்படா அட்வென்ச்சர் பார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இல்லாமல் அட்வென்ச்சர் பார்க் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியா மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளேஸ்க்கு போயிட்டே இருந்தோம். போகிற வழி எல்லாமே தேயிலை தோட்டங்களாக இருந்தது. அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோம். நான் உங்களுக்காக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். என்னுடைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் எந்த இடத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம போகிற வேலேருந்து நீங்கள் வாகமன் போனீங்கன்னா கூட இந்த ரூட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லா இடத்தையும் உங்களுக்காக ஸ்கிப் பண்ணாமல் நான் போட்டிருக்கேன். வீடியோ லென்த்தியாக போனாலும் உங்களுக்கு எந்த இடங்களை பற்றியும் முழுசாக விவரங்கள் தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஃபுல் டீட்டெயிலாக நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வாகமன் அட்வென்ச்சர் பார்க்க போகிற ரூட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கூகுள் மேப்ஸை போட்டுட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போய் அந்த டிக்கெட்லாம் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் நேரில் தான் போய் வாங்க வேண்டியதாக சூழ்நிலை இருந்தது. அதனால் நம்ம அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம போய் நம்ம என்ன மாதிரி இருக்குது அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வாகமன் வரும்பொழுது சீசன் டைம் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. எங்களை மாதிரி சம்மரில் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் கண்டிப்பாக சீசன் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க வாகமனை சுற்றி பார்க்குறதுக்கு 3-4 நாள் கூட பத்தாது, அந்த அளவுக்கு ரொம்ப அழகுள்ள இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இந்த மெடோஸில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எங்கள் குரூப்பாக கேங் எல்லாம் போயிருந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இது என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ உங்கள் கேங்காவோ ஃபேமிலியோ எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்குறதுக்கு ஏற்றமான ஒரு இடம் வந்து வாகமன். கண்டிப்பாக வாகமன் வந்தால் 3 டேஸை வந்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. 3 டேஸாக நீங்கள் இந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த லெஷர்டாக அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வாகமனை விசிட் பண்ணி பாருங்கள். இது ஹைலி ரெக்கமெண்டட் தான். நீங்கள் வாகமன் ஒரு நல்ல பிளேஸு. எல்லா இதுவும் கிளைமேட்டு சீசன் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே இஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.